ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் வகைகள். இன்னைக்கு நம்ம வந்து தவா சிக்கன் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தவா சிக்கன் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பூண்டு, ஒரு பூண்டு வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். இது இஞ்சி ஒரு விரல் சைஸு வெட்டி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக. இது சிக்கனு நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். ஒரு லெமனு, பச்சை மிளகாய் 2, தக்காளி 1. இப்போ நம்ம தவா சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தவா வச்சுக்கிறேன், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தவா நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறி இருக்கு. நறுக்கி வச்சிருக்க இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டு நறுக்கி வச்சிருக்கிறது போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கனை போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் வந்து போன்லெஸ் சிக்கனு, போன் இல்லாமல் சிக்கன் வெறும் சதைப்பகுதி மட்டும் வாங்கி செஞ்சால் நல்லாயிருக்கும். வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், அரைப்பழம் எடுத்துருக்க லெமனு இது ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு கிளறிக்கோங்க. நம்ம தவா சிக்கன் செய்கிறதுனால இது ரொம்ப ஜூஸியாக இருக்கும். நம்ம ட்ரை ஃப்ரை மாதிரி தானே பண்ணுறோம், அதனால் இதை கட் பண்ணிடலாம். இந்த சீடு கட் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் வேகணும். இது நம்ம மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், சீக்கிரம் வெந்துடும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சதுனால நல்லா வெந்திருக்கு. ரெடி ஆயிடுச்சு இப்போ தவா சிக்கனை. இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம்.
தவா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் அன்னம் வகைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.